அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து ஆராக்கீரை. பார்த்துக்கோங்க, ஆராக்கீரை. இப்போ தண்ணியில் பிடிங்கிட்டு வந்ததுனால ஈரம் அதிகமாக இருக்குது. இதை நிழலில் தான் காயப்படணும். இந்த தண்ணிச்சத்து போகிறதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் இந்த வெயிலில் காய வச்சுருக்கோம். லேசாக வெயிலில் காய வச்சு ஒரு பரட்டி விட்டு இன்னும் தண்ணிச்சத்து புறம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தண்ணிச்சத்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கடுத்து நிலவில் தான் காய போட்டு நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம என்னென்னத்துக்கு பயன்படணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அச்சா, இது என்ன கீரை? எதுக்கு நல்லது? நல்லா சொல்லு. சரி. அச்சா, இது நம்ம சாப்பிட்லாமா? எப்படி சாப்பிட்ணும்? சாப்பிட்டா என்ன செய்யும்? கீரைகள் எத்தனையோ வகை கீரை தான் சரி, இந்த கீரை மாதிரி ருசி உள்ள கீரை எதுவுமே கிடையாது. இந்த கீரையை நம்ம அத்தியாவசியம் சொன்ன மாதிரி பொரிச்சு சாப்பிட்லாம், நம்ம கடைஞ்சும் சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிடலாம், நிழலில் காய வச்சு பொடி பண்ணி இந்த பொடியும் சாப்பிட்லாம். இது வந்து நீரிழிவு சர்க்கரை வியாதிலேயே நீர் அடிக்கொருக்கா போய்கிட்டே இருக்கும். அதனால் உடம்பு ரொம்ப தளர்ச்சியாகி உடம்பு மெலிஞ்சு பழம்லாம் குறைஞ்சி போகும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கீரை வந்து இந்த ஆராக்கீரை நல்ல பலனை தரும். சர்க்கரை வியாதிக்கு ஒரு அருமையான மருந்து இந்த ஆராக்கீரை. இந்த ஆராக்கீரையை நம்ம முறைப்படி அப்ரேக் செந்தரத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த சாரை விட்டு நம்ம அரைச்சி புடம் போடுவோம். புடம் போடும்போது வந்து அந்த அப்ரேக் வந்து ரொம்ப சிறந்த குணத்தை தரும். இந்த ஆராக்கீரை பெண்கள் சாப்பிடும்போது இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து தன்னுடைய மார்பு நல்லா அழகாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி விரும்புவாங்க. இந்த கீரையை பொடி பண்ணியோ அல்லது சமையல் வச்சோ நம்ம தொடர்ந்து ஒரு 40 நாளைக்கு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து அந்த மார்பு வந்து ரொம்ப அழகாக நல்லா இறுகி நல்ல தன்மையோடு இருக்கும். அப்படிப்பட்ட கீரை வந்து இந்த ஆராக்கீரை ஆண்களுக்கும் அதிகமான பலத்தை தரக்கூடியது. ஏன்னா நம்ம அனுபவத்தில் நம்ம நிறைய சாப்பிட்ட கீரை. இந்த கீரை வந்து இந்த ஆற்று ஓரங்களில் இருக்கும்போது நம்ம எங்கே பார்த்தாலும் கீரை இந்த கீரை நாங்கள் அப்படின்ட்டு வந்து ஒன்று சூப்பு வச்சு அதிகமாக சாப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம பொரித்து சாப்பிடுவோம். அதே இதை வந்து நம்ம கருவங்கம் செந்தூரம் போட்டாலும் சரி, இந்த அப்ரேக் சாரை விட்டு ஒரு 3 தடவை அதை அரைச்சி போட்டோம்னா அந்த கருவங்க செந்தூரமும், அதாவது நான் ஆவாரையிலேருந்து கருவங்க செந்தூரம் நிறைய போடுவோம், அதில் அப்ரேக்கும் சேர்த்து போடும்போது வந்து அது அதிகமான குணத்தை தரும். சர்க்கரை வியாதிக்கு ஒரு நல்ல மருந்து அப்ரேக் செந்தூரமும் கருவங்க செந்தூரமும். அதனால் நம்ம அதிகமாக இந்த பயன்படுத்த கீரையில் அந்த ஆராக்கீரை ஒன்று. நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க. இது மாதிரி கீரை வகைகள் நிறையா கீரைகள்லாம் நம்ம அந்த சாறு அரைக்கும்போது நம்ம போட்டுகிட்டு வரோம். நம்ம சேனலை பார்த்துவங்க, நம்ம பதிவை பார்த்துட்டு வாங்க. நம்ம அதிகமான பதிவு போட்டுகிட்டே வரோம். நன்றி, வணக்கம்.